சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஒரு 15-20 நாளாகவே இது வருமா வராதா, இல்லை காங்கிரஸுக்கு பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தது, அதை நிறைவேற்ற முடியுமா என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது இப்போ ஒரு 28 சட்டமன்ற தொகுதியும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரும் சொல்லி ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இது இந்தியா கூட்டணியை இது மிகப்பெரிய வலுப்படுத்துமா? தமிழகத்தில் இந்த வெற்றி பெரியதாக இருக்குமா திமுக கூட்டணிக்கு? செய்தி மலர் நேயர்களுக்கும் கார்த்திக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இது பின்னணி என்ன என்று கேட்டால், டெல்லியில் வரக்கூடிய வியூ வர்ணனை என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எவ்வளவு நெருக்கத்தை தருகிறார் என்பதுதான் முக்கியமாக பார்க்கிறார்கள். தவிர விஜய்க்கு பயந்து கொண்டு திமுக எவ்வளவோ பிரஷர் கொடுத்தாங்க டெல்லிக்கு. திமுக நம்பியது விஜயினுடைய வாக்குகள் திமுகவைத்தான் பாதிக்கும் என்று. அதன் நடுவே ராகுல் காந்தி தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி டில்லி டாலை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தார், பேச முடியாத இருந்தார். இந்த 3 மாசத்துல ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் நேராக பேசிக்கொள்ளவில்லை, தூதுக்கள் அனுப்பினார்கள். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி திமுக முதுகில் குத்தியதாக ஸ்டாலின் நினைக்கிறார் என்று தான் வர்ணனை வருகிறது டெல்லியில். பல எம்பிக்கள் எம்எல்ஏக்களும் பேசிய பிறகு ஒரு பர்த்டே கிரீட்டிங்ஸ் கூட கார்த்திக், நான் இப்போ பர்த்டே கிரீட்டிங் சொன்ன, தம்பி நல்லா இருங்க, சௌக்கியமா இருங்க, வீட்டுல எல்லாம் வச்சுங்க சொல்லுவேன். பிரதர் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டாலின் நினைக்கிறார் இவர் ஓட்டுச்சோரி என்று பீகாரில் சொன்னபொழுது நான் அவசரமாக பீகாருக்கு சென்றேன். பீகாரில் எப்படி தேஜஸ்வி யாதவை நிலைநிறுத்த முடியாத, முன்முறைக்க முடியாத முதலமைச்சருக்கு என்று சொல்ல முடியாத ராகுல் காந்தி ஏன் தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் என்று இன்னும் சொல்லவில்லை? ஆனா ராகுல் காந்திய இவர் முதல்வர் தான், ஸ்டாலின் தான் பிரதமர் வேட்பாளர் முதல்ல சொன்னது இல்லையா அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அது முதுகுல குத்திட்டாரு. அந்த குத்தின பயம் இருக்குது இல்ல. ஒன்றே ஒன்று, ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் கசப்பு வளர்ந்து வருகிறது. அதை தவிர நான் ஒரு செய்தி மலர் நேயர்களுக்கு ஒரு புதிய கருத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க. மார்ச் 12ஆம் தேதி 13ஆம் தேதி தான் இந்த தமிழக சட்டமன்றத்தை தேர்தலை அறிவிக்க இருக்கிறது தேர்தல் கமிஷன். அது மட்டும் வெயிட் பண்ணி இருக்கலாம். அவசரமாக பண்ணது ராகுல் காந்திக்கு அழுத்தம் ராஜ்யசபா. அதற்காக பண்ணாங்களோ? ஆமா, இந்த 3 மணிக்குள்ள டெட்லைன். ஆனா ஸ்டாலினுடைய அழுத்தம் முழுக்களும் அசம்பிளியை பொறுத்து இருக்கு. இப்ப 2 ராஜ்யசபா கேட்டாங்க. தவிர பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும். தொகுதியில் பங்கேற்ற மாநகராட்சி தேர்தல், கார்பரேஷன் தேர்தல் 20% வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபல கோவில்கள் 100 கோவில்களில் அறங்கால பதவி வேண்டும், ட்ரஸ்டிஷிப் என்றெல்லாம் கேட்டார்கள். ஸ்டாலினுக்கு மிக கோபம் வந்து விட்டது. இருந்தா இருங்க, கெட் அவுட். இந்த அழுத்தம் கார்த்திக், செய்தி மலர் நேயர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்ன என்று கேட்டால், சோனியா காந்தி அம்மையாருக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே ஒரு கலகத்தை மூட்டி விட்டார்கள் ஸ்டாலினும் சிதம்பரமும் சேர்ந்து கொண்டு. அந்த குடும்பத்தில் ஒரு பிளவு வந்து விட்டது. ஸ்டாலின் சோனியா காந்தியை நம்புகிறார். சோனியா காந்தினால தான் இந்த கூட்டு இருக்கிறது என்று முன்னாடி சொல்லி இருக்காங்க. இப்ப ஸ்பெஷலா பி. சிதம்பரம் அழுத்தத்தை கொடுத்ததுனால ஸ்டாலின் ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாரும் வீடியோ கான்பரன்ஸ்ல பேசினாங்க. நான் அதை ஊர்ஜிதம் செய்கிறேன். சோனியா காந்தி தான் சொன்னாங்க, நீ போய் பார்த்துட்டு வா, நான் ராகுல் காந்தி கிட்ட சொல்றேன்னு. தாயும் மகனும் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பேசிக்கிறது 2 நாள் ஆச்சுங்க. பேசவே இல்லைங்க அவங்க 2 பேரும். ராகுல் காந்தி நினைத்தது விஜயுடன் போக வேண்டும் என்று. விஜயுடன் போனால் அந்த கிறிஸ்தவர்கள் ஓட்டு அதிகமாக கிடைக்கும், பாரதிய ஜனதா கட்சியுடன் ஸ்டாலின் தொடர்பில் இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு ராகுல் மனதில் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழக தேர்தல் எப்படி தேர்தலுக்கு முன்னதாக குழப்பம் இருந்ததோ அந்த குழப்பம் தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி தேர்தலுக்கு பிறகும் சரி நீடிக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து செய்தி மலர் நேயர்களுக்கு. காரணம், ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வருவாரா? இல்ல, இது அதாவது இதுவரைக்கும் இல்லாத, ஒவ்வொரு தேர்தலும் இல்லாத நடைமுறை. இந்த தடவை காங்கிரஸுக்கும் திமுகவும் இவ்வளவு இடுபறிங்கிறது இது முன்னாள் தேர்தல் பெருசா ஒன்றும் கிடையாது. உடனடியாக பங்கு போடுவாங்க. ஆல்ரெடி ஒரே கூட்டணி இருக்கிறது, ஈஸியா முடிய வேண்டியது. இந்த தடவை ரொம்ப இழுத்ததுக்கு காரணம் ராகுல் காந்திக்கு திமுகவை பிடிக்கவில்லை இல்லையா? அதான். ராகுல் காந்தியுடைய அப்ரோச் எப்படி பீகாரில் தேஜஸ்வி யாதவ் முதுகில் குத்தினாரோ அதே மாதிரி இங்க குத்துறாரு. ராகுல் காந்திக்கு மனசுல இந்த சிவசேனாவினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே தன்னுடைய கட்சியினுடைய
பத்திரிகை ஷாம்லாவில் மராட்டி பேப்பரில் அவர் எழுதியிருக்கிறாரே, மணிசங்கர் சொன்னது ஆதரித்து மு.க. ஸ்டாலினைத்தான் இந்தி கூட்டணியுடைய தலைவராக்க வேண்டும், அடுத்த பிரதமர் அவர்தான் என்று. அதிலிருந்து ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் உறவு சரியில்லை. இப்ப ரெண்டு எதிர்காலத்தில் கொஸ்டின், ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வந்தா கூட அந்த கசப்பு தோழியர்களிடையே இருக்கும். மாணிக் தாக்கூர் சைலண்ட் ஆயிட்டாரா இப்போ? இல்ல திருச்சி வேலுசாமி சைலண்ட் ஆயிட்டாரா? இல்ல, அந்த கோபம் இருக்குதான் இருக்கும். இது நடுவே ராகுல் காந்தியிடம் 2 ராஜ்யசபா கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலும் கடைசியில ஒத்துனாங்க நேத்தி கார்த்தால. அதுலதான் ஒரு சின்ன கேள்வி. அதாவது நீங்க எத்தனையோ தேர்தல்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நேஷனல் பார்ட்டி ஒரு ஸ்டேட் பார்ட்டி கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்கறது அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க? வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது மறைந்து விட்டு செத்து போச்சு. ராஜ்யசபாவில் ஜூன் மாதத்திற்கு பிறகு மல்லிகார்ஜுனுடைய பதவி, எதிர்கட்சி என்ற தலைவர் பதவி பறிபோகும். காரணம் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் 25ல இருந்து 23 ஆயிடும். காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் இந்த பிரச்சனையில், தேர்தலில் பிரச்சாரத்தில் 2 கட்சி தலைவர்களிடமே சுகமான உறவு இருக்காது என்பதுதான் காங்கிரஸ் மேலிடத்தினுடைய கருத்து. இன்னும் ஓரிரு நாட்களில் காங்கிரஸ் உடையாது என்பதும் அவர் நினைக்கிறார்கள். விஜய் பக்கம் யாரும் போக மாட்டார்கள் என்ற எண்ணமும் இருக்கிறது. எதற்காக காங்கிரஸ் திமுகவுடன் 2 சீட் கேட்டேன் என்று நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, மல்லிகார்ஜுன் கார்கே தலைவர் பதவி, எதிர்கட்சி தலைவர் பதவி காங்கிரசுக்கு ராஜ்யசபாவில் 23ல இருந்து 25ல இருந்து 23 ஆயிட்டு போகுது. அகில இந்திய அளவில் 29 மாநிலங்களில் 3 மாநிலங்களில் தான் காங்கிரஸ் பதவி இருப்பதனால் அங்கு காங்கிரசுடைய பலவீனமாகிவிட்டது. ராஜ்யசபாவில் எதிர்கட்சிகள் அழுத்தம் அதிகமாகிவிட்டது. எதிர்கட்சிகள் காங்கிரஸை நம்பவில்லை. குறிப்பாக அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே, தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் எல்லாம் ராகுல் காந்திக்கு ஏக் பெக்கார் ஆத்மி ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்தது ராகுல் காந்திக்கு பிடிக்கவில்லை பிரதமராக. எப்போ 2 கேட்டிருக்காங்க அசம்பிளிக்கு, சாரி பார்லிமெண்ட்ல. மு.க. ஸ்டாலின் அதையும் ஒத்துனுட்டாரு. ஆனா ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்டாலின், நல்லா பண்ணினாரு. ஏன் தெரியுமோ, 1 இப்ப தர 1 2 வருஷம் தரேன் டபாச்சிட்டாரு. அது இப்போ ஒரு ராஜ்யசபா எம்எல்ஏ இது எம்பிங்கிறது கார்த்திக் 38 எம்எல்ஏக்கு சமங்க. அந்த 38 எம்எல்ஏக்கு நான் அடுத்த வாட்டி தரேன்னு ராகுல் காந்தி முயற்சிட்டாரு. இது நம்மளுக்கு ஒரு ஹீஸ் பிளேயிங் பாலிடிக்ஸ் நினைச்சாரு. ராகுல் காந்தி மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தான் ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே ஒரு நிழல் போல் கோல்டு வார், ஷேடோ வார் கொண்டு வந்தது. இப்போ இதுல இங்க தாவேகா காங்கிரஸ் கூட்டணி மிஸ் ஆனதுல யார் மேல தவறுன்னு நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி மீது தவறு. இல்ல அதுக்கான இனிஷியேட் பண்றதுக்கு தாவேகா தரப்புல இனிஷியேட் பண்ணாங்களா? அந்த அளவுக்கு தாவேகா இனிஷியேட் பண்ணவே இல்லையே கார்த்திக். செப்டம்பர் 27 கரூர் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தி தான் முன்மொழிந்து போன் பேசினார். அதுக்கு முன்னாடி போனே இல்லையே. காங்கிரசுக்கு தாவேகாவோட வாக்கு தேவைப்பட்டது, தமிழக செல்வாக்கு தேவைப்பட்டது. நோ நோ நோ, தப்பு. காங்கிரசிற்கு திமுகவை பிடிக்கவில்லை. கோ நெகட்டிவ், why party பாசிட்டிவ். புரியுதுங்களா? நான் புரிஞ்சது என்ன புரிஞ்சு நீ சொல்லுங்க பாப்போம். காங்கிரஸோட போறதுக்கு திமுகவுக்கு இஷ்டம் இல்லை, திமுகவுக்கு காங்கிரஸோட போக இஷ்டம் இல்லைங்க. தாவேகாவோட போனோம்னா ராகுல் காந்திக்கு இஷ்டங்க. எப்படி அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணாதுரை ஆற்றாந்தோட்டத்து மல்லிகை பூவுக்கு மனம் உண்டுன்னு சொன்னாரு பாருங்க. இப்ப ராகுல் காந்தி என்னது, ஸ்டாலின் தோட்டத்துல மனம் இல்லை, விஜய் தோட்டத்துல மனம் இருக்குதா? அப்போ ஒருவேளை தாவேகாவோட சேர்ந்தா அந்த ராஜ்யசபா சீட்டுங்கிறது இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? அவசியமே இல்லையே. இப்ப தாவேகா இல்லைங்கிறதுனால ராஜ்யசபாக்கு இன்சிஸ்ட் பண்றாங்க. இருந்திருந்தாலும் அவசியம் இல்லை. அதை தவிர இப்ப பாருங்க, தமிழகத்திற்கு புதியதாக ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறை வேண்டுமென்றே திமுகவிற்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் வகையில் முதன் முறையாக தமிழகத்திலிருந்து 2 ராஜ்யசபா எம்பிக்கள் சமுதாயம், சமத்துவம், சமூக சீர்திருத்தம், சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் பேசக்கூடிய திமுக கான்ஸ்டன்டைனையும் கிறிஸ்டோபர் திலக்கையும் அனுப்புகிறார்களே. இது முஸ்லிம் பெண் இல்லையா? முஸ்லிம் யாரும் இல்லையா? இந்துக்கள் யாரும் இல்லையா? கிறிஸ்துவர்கள் யாரும் இல்லையா? ஏன் இவங்க 2 பேரும் பண்ணணும்?
ம், ம், 6 பேர்ல 2 பேர் கிறிஸ்டியன்ஸ் தமிழ்நாட்டுல தானாவே அந்த ஒரு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறாங்களே. ம், 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 இப்ப யூ ஆர் ப்ரோ ஒன் செக்ஷன் வந்துருச்சுங்களே. ம், அப்போ ம், கிறிஸ்டியனுக்கு விஜய்க்கு எதிர் பண்ணணும் தான் நீங்க பண்றாங்க. ம், ம். அந்த விஜய் வாக்கு போகக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, மைனாரிட்டி ஓட்டு, கிறிஸ்டின்ஸ் ஓட்டு விஜய்க்கு போக கூடாது, திமுக பக்கம் வரணுங்கிறதுக்கு ஐடியாலஜி இல்லையா? அது எந்த மாதிரி பண்றாங்க சொல்லுங்க? ம், ம், 2 ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. ம், இப்ப காங்கிரசுடைய உள்நோக்கம், திமுகவுடைய உள்நோக்கம் கிறிஸ்துவர்கள் வாக்குகள் இது நம்ம விஜய் பக்கம் போகக்கூடாது. ம், ம், அதற்காக கிறிஸ்தவ மிஷினரிகள் ம், எவ்வளவோ தடைகள் இருந்து பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. அதை தவிர ம், தமிழகத்தில் மத மாற்றங்கள், இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிறார்கள், முஸ்லிம்கள் ஆகிறார்கள் என்ற ஒரு பழி ஆர்.என். ரவி அவர்கள் பிரதிதினம் சொல்லுவதன் மூலமாக, ம், ம், தர்மபுர ஆதீனம் மற்ற கோவில்களுக்கு அதிகமாக அவர் செல்வதன் மூலமாக ம், தமிழகத்தில் மோர் டேஞ்சரஸ் மிலிட்டன்சி மத மாற்றம், ம், இந்துக்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை சொல்லுவதற்கு எதிராகத்தானே காங்கிரஸ் செயல்படுகிறது, ம், 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 திமுக செயல்படுகிறது. இது ஒரு இந்துத்துவா உள்ளே வந்துருச்சுங்களே தப்பு. ம், ம், எங்க ஒரு முஸ்லீம் கொடுக்கல, ம், ம். எங்க ஒரு பெண்மணிக்கு இந்த என்.வி.என். சோமு டாக்டர் கனிமொழி ஏன் சொல்லல? ம், அதுக்கு ஒண்ணு சொல்றாங்க டெல்லியில, கனிமொழிக்கு பெண்ணே பிடிக்கல, அந்த கருணாநிதி மகள் கனிமொழிக்கு. இவங்கள என்.வி.என். சோமுவோட பொண்ணு. அதனால அந்த பெண்களே இல்லாத படிச்சுங்களா ராஜ்யசபால இந்த 6 பேர்ல? ஆ. ஏடிஎம்கே கொடுக்கல, டிஎம்கே கொடுக்க. அப்ப சமூக சீர்திருத்த ஈவி ராமசாமிக்கு எங்க போறாரு? அவங்க அவர் போட்டோ தானே வச்சிருக்காங்க. அவங்க போய் எடுக்கலையே, அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அவர் பாலிசி பண்ணலையே. ம், ம், ஈவி ராமசாமிக்கு எங்க சொன்னாரா 2 கான்ஸ்டன்ட்? அதை தவிர ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ம், ம், இதுல நான் டெல்லியில கேள்விப்படுறது, திமுக எம்பி தான் என்கிட்ட சொன்னாரு, ம், கான்ஸ்டன்டின் ரவீந்திரனுக்கு சிபாரிசு உதயநிதி தான் பண்ணாரு, ஸ்டாலின் சொல்லல. ம், ம், So, உதயநிதி அழுத்தம் இருக்கிறது. ம். செல்வ பெருந்தைக்கு அந்த திருமண விழாவில் கூட அந்த சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. ம், ம், ம். ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன் தான் சொல்றாங்க. இப்போ நீங்க விஜயோட நேத்தோட ஸ்பீச் பார்த்திருப்பீங்க. அது உங்களுக்கு எப்படி இங்க ஒரு சில கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்து ரொம்ப ஆணவமா பேசுறாரு. தமிழ்நாடு தான் டிவிகே தான் தமிழ்நாடுலாம் சொல்றாரு. களத்திலே நிக்காதவர் எப்படி சொல்லலாம்ன்ற மாதிரி இங்க ஒரு விவாதங்கள்லாம் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? டெல்லி இருந்து பார்க்க வேண்டுமானால் திமுக பயந்து இருக்கிறது தான் பார்க்க முடியுது. ம், இப்ப திமுக தமிழ்நாடு திமுகன்னு சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. இவர் எப்படி சொல்றாரு? ம், ம், ஸ்டாலின் தமிழ்நாடு ஸ்டாலின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இந்திரா காந்தி இஸ் இந்தியா, இந்தியா இஸ் இந்திரா காந்தி தேவ்காந்த் பருவா சொன்னார் ஒரு காலத்துல. ம், ம், அவர் 1975-76ல. ம், ம். ஐயா, யூ ஆர் இன் 2026, why can't you say தமிழ்நாடு இஸ் ஸ்டாலின் இஸ் தமிழ்நாடு? ஏன் திமுக பயப்படுது சொல்றதுக்கு? விஜய் தைரியமா சொன்னாரு என்ற ரூபத்தை தான் பார்க்கிறார்கள். ஒண்ணு நிச்சயம் கார்த்திக், ம். 2026 தேர்தல் என்பது ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் போட்டி இல்லை. ம், விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் நேரடி போட்டி. ம், சினிமா துறையில் வரக்கூடிய ஒரு லாப நஷ்டங்கள், வியாபாரங்கள் தான் உதயநிதியை பாதிக்கிறது. ம், ம். அதைத்தான் விஜய் நேரடியாக குத்து சண்டை போடுறாரு. இது பேப்பர் கத்தி இல்ல, ரியல் கத்தியில சண்டை போடுறாங்க. ஆ, ஆ, ஆ. இல்ல அவர் மீட்டிங்ல அவர் பேசின பேச்சுக்கள்லாம் நிறைய பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையுடன் பேசினார் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க என்ன கேட்டீங்க ஒரு கேள்வி, நான் பதில் சொல்றேன் கார்த்திக். சொல்லுங்க. கேட்க மாட்டீங்களே நீங்க. சொல்லுங்க சார். நான் வயசுல முதியவன். சொல்லுங்க சார். நீங்க கோபப்படமாட்டேன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க. அது கோவம்லாம் படம் நீங்க சொல்றத கேட்டுக்கோ, இதுல என்ன இருக்கு? அப்படி இல்ல. இது நம்ம 2 பேரும் பேசுறது சண்டை போடல. கண்டிப்பா. இல்ல என்னுடைய எங்களை விட வயதுல பெரியவர், மிக மூத்தவர், அதை தவிர மிகப்பெரிய அனுபவம் கொண்டவர்னால உங்களுடைய சில விஷயங்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம். இது விவாதம் இல்ல, இது கேள்வி. உங்க கேள்வி உங்களுக்கு பதில் தான், அவ்வளவுதான். விஜயினுடைய பேச்சு தஞ்சாவூர், வேலூர் இந்த இரண்டையும் எஸ்பெஷலி ஆஃப்டர் கரூர் ம், பாத்தீங்கன்னா தீவிரப்படுத்துகிறார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஷார்பன் பண்றார் தன்னுடைய கத்தியை. கூட போராக்கி மதுரையில் பிரதம மினிஸ்டர் மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் பேசிய பிறகு ம், அதுடன் விஜய் பேச்சை ஒப்பிட்டு பார்த்தால் ம், 10க்கு 8 மார்க் தர முடியும். நான் நரேந்திர மோடிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பேசியது 10க்கு 9 மார்க் தர முடியும். நீ ஏன்னு கேளுங்க, பதில் சொல்றேன். ஒரு மார்க் அதிகமா சொல்லியிருக்கீங்க. அதான் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன்? சொல்லுங்க, சொல்லுங்க. பொதுமக்களிடையே கார்த்திக் ம், போதைப் பொருள், ம், சாராயம், ம், கள்ள திருட்டுகள்,
கொலைகள், படுகொலைகள் மற்றும் பாலியல் வம்புகள் காலேஜில் நடக்குது, போராட்டங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதை வெளிப்படுத்துகிறது அது. அதன் மூலமாகத்தான் அதை மூடி மறைக்க, போர்வை போக்க ஸ்டாலின் அவர்கள் 21 கூட்டணி இவனோட பேசுற அவனோட பேசுறாரு. அதுக்குதான் பதில் சொல்றாரு விஜய். ரோட்ல யாரோ அண்ணாரியார் பண்ண கார்த்திக் நாளைக்கு அந்த போவாதீங்க நீங்க, உங்களை டப்புன்னு உள்ள போட்டுறாரு அப்படிங்கிறாரு விஜய். சோ ஆக மொத்தம் விஜயனுடைய பேச்சில் பல மாற்றங்களை நான் பார்க்கிறேன். விஜயனுடைய பேச்சு வளர்ச்சி பேச்சாக இருக்கிறது. விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய் என்று சொல்வது ஆவணம் அல்ல, அரகன்ஸ் இல்ல. அரகன்ஸுக்கு தமிழ் வேர்டு என்னங்க? ஆணவம். ஆணவம் இல்லை. சோ என்னை பொறுத்து மட்டும் கேட்டீங்கன்னா, என்னுடைய முதிர்ச்சியில் நான் பாடி பேசுவது, எம்ஜிஆர் எப்படி 1972 பேசி பொதுமக்களை கவர்ந்தாரோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சும் விஜயனுடைய பேச்சும் ஒன்று சேர்த்தால் திமுகவிற்கு காலி சொல்ல முடியும். நீங்க சொல்ற இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி சொல்றீங்க இல்லையா, அது வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லையா? இந்த பக்கம் இந்த என்டிஏ கூட்டணிக்கும் விஜய் இருக்காரு, நாம் தமிழர்லாம் இருக்கு, ஸ்பிளிட் ஆகுமா? ஸ்பிளிட் ஆகவே ஆகாது. ஸ்பிளிட் ஆகாது. ஸ்பிளிட் ஆகிறதுக்கு நான் எதிர்த்து ஒண்ணு சொல்றேன். சொல்றீங்களே, இது விவாதம் தான். என்னுடைய கருத்து, உங்க கருத்து மாறி இருக்கலாம், அதற்கு நான் மரியாதை தருகிறேன். என் கருத்துக்கு தாங்கள் மரியாதை தாங்கள். நீங்க ஸ்பிளிட் ஆகும்னு சொல்றீங்க ஒரு பாயிண்ட். ஆனால் செய்தி மலர் நேயர்கள் கார்த்திக் வேண்டுமென்றே ராஜகோபாலனை உசுப்பி விடுகிறார் என்றாலும், ராஜகோபாலன் உசுப்பி விடாமல் எங்க கார்த்திக் சொல்லுங்க சார், திமுக ஓட்டு வந்து காங்கிரஸ்காரன் போகுமா தம்பி? அத சொல்லுங்க தம்பி. நீ ஒண்ணு மனசுல கையை வச்சுங்க, போகுமா? திமுகவோட ஓட்டும் காங்கிரஸ் போகாது, காங்கிரஸோட ஓட்டும் திமுக போகாது இல்லையா? அது ஈக்குவல் ஆயிடுச்சு. ஓகே, உங்க வாயாலே வர விஷயம் பாருங்க பதில். அதுதான் நீங்க மிக மூத்தவர், அனுபவசாலின்னு இருக்கு இல்லையா, அதனாலதான். தப்பு அப்படி சொல்ல, அது சொல்ல. யூ ஆல்சோ ஹேவ் a lot of knowledge about Tamil Nadu. I don't say that, but still அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுங்கிறது நிச்சயம் நான் சொல்றேன், ஒரு காங்கிரஸ்காரங்க கூட திமுக ஓட்டு போட மாட்டான் தம்பி, எழுதி வச்சுங்க. இந்த 28 கொடுத்துருக்காங்கல்ல, 5 வந்தா அதிகங்க காங்கிரஸ் ஜெயிச்சா. திமுக வந்து மொத்தமே சேர்த்துட்டு திமுக கூட்டணி 35 வந்தா அதிகங்க. போன தடவை 63 ஒரு தடவை கொடுத்து 5 தானே ஜெயிச்சாங்க காங்கிரஸ். அப்போ கருணாநிதி இருந்த பீரியட்ல 8 கொடுத்து 5 தான் ஜெயிப்பாங்க. திமுக காரனை தோக்கடிப்பானுவ. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி சொல்றீங்களே, இவன் 10,000 கொடுத்தேன்னு 20,000 கொடுத்தேன்னு. எந்தெந்த காங்கிரஸ் தொகுதி தேர்தலுடைய தொகுதி உடன்பாடு வரட்டும். உதாரணத்திற்கு சில கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகமாக காங்கிரஸ் கிடைச்சதுன்னா ஸ்டாலின் அதிகமா பிரச்சாரம் பண்ண போவார் மேல, அந்த தீவிரம் இருக்காது. அந்த ஓட்டெல்லாம் டிவிகேக்கு போகுமா, காங்கிரஸுக்கு வராது. அந்த ஓட்டெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு போகும், நரேந்திர மோடிக்கு போகும், காங்கிரஸுக்கு வராது, திமுகவுக்கு வராது. அப்ப என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸ் ஓட்டே கொஞ்சம் பிரிஞ்சு டிவிகேக்கு போலாமோ? ஏடிஎம்கே கூட போலாம்ல. போலாம். சோ எனிஹோ நீங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சினால ஸ்டாலின் ஜெயிச்சுடான்னு சொல்லாதீங்க. இந்த பணம் தர்றது, அதனால எந்த விதமான லாபமும் கிடையாது. 5,000 ரூபாய் பணம் தர்றது, 3,000 ரூபாய் திருப்பி தர்றது, அதெல்லாம் 2 விதமா பண்றாங்களே. ஒண்ணு வந்து எடப்பாடி பழனிசாமி 10,000 கொடுக்குறேன்னு, அது வந்த அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா விஜய் வந்து நன்னா சொல்றாரு, நீ அந்த 5,000 வாங்கிக்கோ, விசிலடி, விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றாரு. அது இன்ட்யூஸ் பண்றாங்கல்ல 2 பேருமே. இன்ட்ரெஸ்டிங் பாலிடிக்ஸ் தமிழ்நாடு. நான் வந்து 1967 இருந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸை பார்த்துட்டு இருக்கேன் கார்த்திக். இது வந்து ஒரு புது திருப்பமாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்ல, இந்த தேர்தல் பொதுவாக இன்னொன்னு இந்த கூட்டணிகள் வெற்றி பெறும் சொல்றாங்க இல்லையா, ஒரு கணக்குகள் ஒன்று சொல்றாங்க. பொதுவாக அரசியலில், அதுவும் தமிழ்நாடு அரசியல், கூட்டணிகள் இல்லாமல் வெல்ல முடியாது. இப்ப விஜய் வந்து இப்ப தனியா தான் நிக்கிறாரு. இது ஒரு புது மாற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தமிழக வரலாற்றில், அரசியல் வரலாறு எப்பயுமே கூட்டணி தான் ஜெயிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் சொல்றாங்க. நான் அது 2 பாயிண்ட் நான் பதில் சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு, மு.க. ஸ்டாலின் அரசு, இது கூட்டணி அரசு. நீ எப்படின்னு கேளுங்க, பதில் சொல்றேன். இல்ல, கூட்டணி அரசு திமுகவோட அரசு தான். கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய 28 மந்திரியில 12 பேருங்க உங்களுக்கு அதிமுக. அப்ப கூட்டணி தானே சார்.
உங்களோட வெளில போனோம் தான் சார் உள்ள வந்திருக்கான். ஆமா ஆமா. சோ இப்போ ரகுபதி, எல்லாருமே செந்தில் பாலாஜி, ரகுபதி, முத்துசாமி, KKSR எல்லாம் வரிசையா, ராஜகண்ணப்பன், ராஜகண்ணப்பன், சேகர் பாபு எல்லாருமே தொகுதி மொத்தமாவே எல்லாருமே இவங்க தானே, அதிமுக தானே. அவர் அண்ணாச்சி இருக்காரு பெரியசாமி, அவர் என்னது திண்டுக்கல் பெரியசாமியா, அவர் இங்க இருந்து வந்து ஏவா வேலு. ஏவா யாக மொத்தம் இப்ப பத்தாததுக்கு OPS, வைத்தியலிங்கம் இவங்களாம் திருப்பி தள்ள அடிச்சுக்கணும். ஒரு அசிங்கமா போகுதுங்க. திமுக வந்து உண்மையான திமுக காரன் TR பாலு, போதாது வரைக்கும் துரைமுருகன், எங்க அவ்வளவு தூரம் எங்க போறீங்க கார்த்திக்? கனிமொழி, அந்த அம்மா அந்த அப்பளாத்த பொறிக்க எண்ணெயில கொதிக்குது பாருங்க, அப்பளாத்த படி குடுகுடுன்னு வரும் பாருங்க, அந்த மாதிரி கொதிப்புல இருக்காங்க. ரியல் டிஎம்கே காரணம் ஒதுக்கிட்டு வெளில இருந்து கிரிப்டோ டிஎம்கே உள்ள கொண்டு வந்துட்டு என்னங்க இது? ஆக மொத்தம் தாங்கள் கேள்வி கேட்ட மாதிரி தமிழகத்தில் விஜய் தனியாக நின்றாலும் என்னுடைய கணிப்பு, ஐ டோன்ட் கோ பை தி பர்சன்டேஜ். நம்ம வந்து புதுசா நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு தேர்தல் ஆலோசகராக இருக்கிறேன். இந்த வயதிலும் என்னிடம் சில டேட்டாக்கள் வருகிறது. அதை வைத்துக் கொண்டு பார்த்தால் தமிழகத்தில் நான் வந்து விஜய்க்கு வந்து 15%, 20%, 30% சொல்ல தயாரா இல்லைங்க. திமுகவுக்கு 50% இருக்கு, சொல்ல தயாரா இல்லைங்க. மோடி வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு 60% ஆகுது, 40% ஆகுது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, நான் சொல்ல வரலைங்க. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் விஜய் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான கூட்டணி இந்த 3 எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா +-10, 80 புரியுதுங்களா? -80 வந்து விஜய்க்கு பிளஸ், ஏடிஎம்கேக்கு பிளஸ் வந்து விஜய்க்கு பிளஸ். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வந்து இதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து 3 ஸ்பிளிட் ஆயிடுங்க. ஒருவேளை நீங்க சொல்ற கணக்குல அநேகமா தேர்தலுக்கு அப்புறம் ஒரு இணக்கமான சூழ்நிலை அதிமுகவும் விஜய்க்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆயிடுச்சு. அதனால திட்ட மாட்டேங்கிறாரு. அது ராகுல் காந்தி செய்த துரோகம். நேத்தி பாராட்டினார் STM கூட, கரூருக்கு ஜனநாயகனுக்கு பண்ணேன்னுட்டு ராகுல் காந்தி தானே ட்வீட் பண்ணாரு. இப்போ பிஜேபி வந்து ஹேமமாலினி தலைமையில குழு அனுப்பிச்சுட்டு அப்ப தேங்க் பண்ணாரு. அப்ப என்ன பண்ணாரு? விஜய் செய்த மாபெரும் தவறு என்ன என்று கேட்டால், 2 படகுல போக கூடாதுங்க விஜய். ஒரு படகுல போங்க, விழுந்துருவேன் நீ கீழே. யூ ஹேவ் டு டிராவல் இன் 1 போட். 2 போட்ல போனது எல்லாரும் நீ சீப் ஆயிருப்பீங்களா நீங்க? கண்டிப்பா. மிக்க நன்றி சார். தமிழக அரசியல் தேர்தல், இந்த தேர்தலை பற்றி உங்கள் கணிப்புகள் இவற்றை பற்றி விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். நன்றி.